Hi friends, welcome to Totally Happy Channel. இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ஒர்க் பத்தி சொல்ல போறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஒர்க் தான். நீங்க வந்து ஒரு சில ஃபியூ லிங்க்ஸை வந்து காப்பி பண்ணாலே போதும், உங்களுக்கு இன்கம் வந்து ரொம்ப நல்லாவே வரும். அண்ட் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து இந்த இன்கம் வந்து நல்லா வரும். அண்ட் நீங்கள் டாலர்ஸ்லையும் ருபீஸ்லையும் சம்பாதிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டேர்ம் கேட்டோன்னே வந்து ரொம்ப பயந்துட வேண்டதில்லை. ரொம்ப சிம்பிளான டேர்ம் தான், ரொம்ப ஈஸியான ஒர்க். நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு வந்து பெரிய ப்ராசஸ் இருக்குது, இது நீங்கள் நல்லா கற்றுக்கணும், நீங்கள் வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸில் ரொம்ப ஈஸியாக ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மந்த்துக்கு $500 to $1000 வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு நான் உங்ககிட்ட சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி தான் இது வந்து சம்பாதிக்க போகிறீங்க. சோஷியல் மீடியானா உங்களுக்கு யூடியூப் சேனலோ இல்லாட்டி வெப்சைட்டோ இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் வந்து இருக்காத பர்சனே கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது ஒர்க் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, இதுக்கு வந்து நீங்கள் லேப்டாப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். டெய்லியும் ஒரு 5 to 10 minutes ஒர்க் பண்ணால் போதும், இதில் வந்து சூப்பராக நீங்கள் சம்பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து செல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் வந்து டோர் டு டோர் எல்லாம் போக வேண்டியதே இல்லை, இல்லாட்டி யாருக்கும் கால் பண்ணி ப்ளீஸ் வாங்குங்க அந்த மாதிரி சொல்கிறது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளாக உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மூலமாக யார் உங்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, உங்கள் ஃபேமிலி இருக்காங்களோ, அவங்கள மூலமாக நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க போகிறீங்க. அண்ட் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சூப்பரான டாப் 3 வெப்சைட் சொல்ல போகிறேன். இந்த டாப் 3 வெப்சைட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச வெப்சைட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஐஎன்ஆர் டீல்ஸ் இருக்குது. இந்த 3 வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டெய்லி ஒரு 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து நல்லா பணம் சம்பாதிக்கலாம். நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் வந்து அதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அண்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் வந்து என்னோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதாண்டா கண்டிப்பாக என்னோட சேனல் டோட்லி ஹாப்பிக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட், இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அமேசான் அசோசியேட் சென்டர்னு இருக்கும், இங்கே வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அமேசானுக்குள்ளே போயிட்டோம். ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, உங்கள் பேர், நம்பர், ஃபோன் நம்பர் அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ தட் உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கிரெடிட் ஆகிடும். அதை தவிர இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எங்கே வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. லைக் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் கொடுக்கலாம், இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்கலாம், ட்விட்டர் ஹேண்டில் கொடுக்கலாம். ஸோ இங்கே என்னென்ன பேஜஸ் நீங்கள் ப்ரமோட் பண்ண நினைக்கிறோம் அவ்வளோ லிங்க்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இங்கே தாராளமாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களோட ப்ரைமரி டாபிக் என்னன்னு கேட்பாங்க. ப்ரைமரி டாபிக், செகண்டரி டாபிக், தட் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து விற்க போகிறீங்கன்னு கேட்கலாம். லைக் நீங்கள் டாய் செலக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் ஆக்சசரி செலக்ட் பண்ணிக்கலாம், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ், ஸோ வீட்டு ஃபர்னிஷிங், அந்த மாதிரி நிறைய இருக்குது, புக்ஸு கூட இருக்குது. ஸோ எதெல்லாம் டாபிக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுதோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்கன்னு தோணுதோ அந்த அதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2-3 கூட செலக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அவங்க வந்து கீவேர்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து இப்போ ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ண போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் இருக்கும், இங்கே போய் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கிச்சனை சர்ச் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு வந்து எல்லா கிச்சன் ப்ராடக்ட்ஸுமே வரும். ஸோ நான் கிச்சனை டைப் பண்ணேன்னு எனக்கு வந்து இருக்கிற எல்லா கிச்சன் ஐட்டம்ஸுமே இங்கே லிஸ்ட் ஆக போகிறது. அமேசானில் என்னென்ன கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதோட ப்ரைஸஸ் எல்லாமே பார்க்கலாம். இங்கேருந்து தான் நீங்கள் வந்து இப்போ லிங்க் எடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு எல்லா கிச்சன் ப்ராடக்ட்ஸுமே வந்துடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸஸ்ஸு, அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அவங்க வந்து நீட்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இங்கே ரைட் சைடு எண்டில் பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ண போகிறேன். கெட் லிங்க் கொடுத்தோன்னே அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கிடச்சிடும். அந்த லிங்க்கை தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் இருக்குது, இல்லாட்டி ஜஸ்ட் டெக்ஸ்ட் இருக்குது, ஜஸ்ட் இமேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் இமேஜில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் வரும். இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணனே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் தான் வரும். ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஒன்று வேணும். அது வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து அஃபிலியேட்டை வந்து இங்கே மாற முடியும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கிடச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த லிங்க்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ண போகிறத அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இதை வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம்னா இந்த கேட்டகரிஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கமிஷன்ஸும், சிலதுக்கு வந்து கமிஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சிலதுக்கு வந்து கமிஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ எது கமிஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ உங்கள் என்ன ப்ராடக்ட்ஸும் அண்ட் கமிஷன் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த லிங்க்ஸும் வந்து நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டாலே போதும். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஐஎன்ஆர் டீல்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஐஎன்ஆர் டீல்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சைன் அப் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரிஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இப்போ எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். அண்ட் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சர்ச்சில் போயிட்டு எந்தாவது ஒரு கேட்டகரி சர்ச் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே போனீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். அபவுட் த ஸ்டோர் இருக்கும். கீழே வந்து அஃபிலியேட் லிங்க் பில்டர் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூஆர்எல் கிடச்சிடும். நீங்கள் வந்து அந்த ஷார்ட் அண்ட் யூஆர்எல் பண்ணி சின்ன லிங்காக கூட அது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கீழே வந்தீங்கன்னா அந்த கமிஷன் ரேட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பே அவுட்ஸ் கிடைக்கும் அதெல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஜஸ்ட் 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி எவ்ரி மந்த் நீங்கள் $500 எப்படி சம்பாதிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டாப் 3 வெப்சைட்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஐஎன்ஆர் டீல்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் வந்து இது பப்ளிசைஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது தவிர உங்களுக்கு ஸ்டெடியான இன்கம் கூட வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.